Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கொண்டக்கடலை புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 1 கப் கொண்டக்கடலையை நைட் ஃபுல்லா ஊற வச்சு எடுத்துக்கறேன். நீங்க ஒரு 7 ல இருந்து 8 மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா சரியா இருக்கும். 3 கத்திரிக்காய் எடுத்துக்கறேன். 2 முள்ளங்கி எடுத்துக்கறேன். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு 10 ல இருந்து 12 பல்லு பூண்டு எடுத்துக்கறேன். உங்களுக்கு பட்டை லவங்க வாசனை பிடிக்காதுன்னா நீங்க சேர்த்துக்க வேண்டாம். பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கறேன். இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கறேன். இது வந்து தாளிக்கிற வடகம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா மையா அரைச்சுக்க போறோம். வாங்க மிக்ஸி ஜார்ல தக்காளி, நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் பொடி, தனியா பொடி, பூண்டு, பட்டை, லவங்கம், புளி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையா அரைச்சுக்கோங்க. சன்னால நம்ம சன்னா மசாலா செய்வோம், கிரேவி செய்வோம். ஆனா புளிக்குழம்பு செய்யறது ரொம்ப ரேர். இன்னைக்கு புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். பாருங்க நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். வாங்க நம்ம இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன். சட்டி நல்லா சூடானதும் ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்க சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நான் ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். நான் இதில் வந்து நீ கடுகு சேர்க்கல, தாளிப்பு வடகம் சேர்க்குறேன். இது வந்து என்னோட மாமியார்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அது செய்கிறது பெரிய ப்ரொசீஜர். அவங்க செஞ்சு வைப்பாங்க, நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ நீங்கள் புளிக்குழம்புக்கெல்லாம் கடுகு போடுறத விட வடகம், இந்த தாளிப்பு வடகம் போட்டிங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அரோமா அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராச்சும் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். அதில் பாருங்க நல்லா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த குழம்பு நீங்கள் களியோடு சாப்பிட்லாம், சாதத்தோடு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இப்போ குழந்தைங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டுன்ட்டு எதோ கொடுக்குறோம், களி கொடுக்கறதே இல்லை. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நிறைய களி சாப்பிட்ருக்கோம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த சான்ஸே கிடைக்கிறதில்ல. நம்ம ராகியை இப்போ சத்து மாவை தான் சேர்த்துக்கிறோம், டெய்லி 1 ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் களியை கூட சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளும் சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினோடனே கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த கத்திரிக்காய், முள்ளங்கி புளிக்குழம்போடு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கிராமத்து சமையல் டேஸ்ட் வரும். சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு ஒரு 2 ல இருந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்கணும். கொண்டக்கடலை நமக்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா தான் கொஞ்சம் சுண்டி வர்றதுக்குள்ளே கொண்டக்கடலை நல்லா வெந்துடும். அதனால நான் இன்றைக்கி ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த தண்ணி வந்து நம்ம மசாலா அரைச்ச அதில் மீதியான தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி இருக்கும். அதோட இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கொண்டக்கடலை வேகிற அளவுக்கு குழம்பு கொதிக்கணும். நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துட்டோம்னா கொண்டக்கடலை வேகாது, ஆனால் குழம்பு சுண்டிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ரசம் மாதிரி இருக்கணும் நம்ம தண்ணி சேர்க்கும் போது. அப்போ தான் உங்களுக்கு காய் கொண்டக்கடலைலாம் வெந்து வர்றதுக்குள்ளே
குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும். பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசம் மாதிரி தான் இருக்கும். இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேர்ந்து வர்றதுக்குள்ளே நல்லாயிருக்கும். கொதிக்கிட்டோம். நம்ம இதை மூடி வச்சு ஸ்டவ் வந்து ஹையில் வைக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்கு. நீங்கள் சட்டியில் சமைச்சிங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். ஏன்னா நான் சிம்மில் தான் வச்சு கொதிக்க வைக்குவேன். அதனால் நீங்கள் வாங்க இப்போது எவ்வளோ கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு நம்ம இவ்வளோ தண்ணி சேர்த்தோம். நல்லா சேர்ந்து வந்துருச்சு குழம்பு. பாருங்கள், காயெல்லாம் கூட நல்லா வெந்திருக்குது. உங்களுக்கு கத்திரிக்காய் பதத்தை பார்த்தாலே தெரியும் காய் எந்தளவுக்கு வெந்திருக்குதுன்ட்டு. நம்ம இந்த இதில் பாருங்கள் குழம்பு நல்லாயிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சட்டியில் செஞ்சிங்கன்னா அப்படியே வைங்க. அந்த சூடில் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு ஆறுற வரைக்கும். இதை நீங்கள் வந்து களியோடு சாப்பிடலாம், சாதத்தோடு சாப்பிடலாம்.